அதிகாலை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. வணக்கம் வாலிப கண்மணிகளே, அன்பு தோழர்களே. தொடர்ந்து நீங்கள் கேட்டு வருகிற இந்த நற்செய்தி உங்களுக்குள் நல்லதொரு மாற்றத்தை உண்டாயிருக்கும் என்று நம்புகிறேன். அன்பு தோழர்களே, உங்கள் பரீட்சையிலே கவனம் வையுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தேவனிடத்தில் பிரியமா இருங்கள், ஜெபம் செய்யுங்கள். நீங்கள் இந்த செய்தியை கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை குறித்து பிறருக்கு அறிவியுங்கள். இன்றைய நாளிலும் கூட நமது போதகர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள் நற்செய்தி அளிப்பார். வணக்கம் இந்திய வேத மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துதலை கூறி இயேசுவை சந்திப்போம், மீட் ஜீசஸ் என்ற தலைப்பில் இந்த பாடத்தை உங்களுக்கு வழங்குவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசு கிறிஸ்து போதித்த சில விஷயங்கள் புதிய ஏற்பாட்டில் சுருக்கமாக நாம் படிக்கிறோம். அந்த வகையில் மத்தேயு 5ஆம் அதிகாரம் முதல் 12 வசனங்களில் இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு பொதுவான ஒரு திறப்பை போல, ஒரு ஓப்பனிங் டோர் என்று சொல்வது போல, புதிய ஏற்பாட்டினுடைய ஒரு கதவாக நாம் அதிலே பிரவேசிக்கும்படியாக அற்புதமான 8 காரியங்களை குறித்து பேசுகிறார். பழைய ஏற்பாட்டில் யாத்திரையாகமம் 20ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 10 கட்டளைகளை குறித்து படிக்கலாம், 10 commandments. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வரும்போது அந்த 10 கட்டளைகளையும் இயேசு கிறிஸ்து சுருக்கி 8 ஆசீர்வாதங்களாக நமக்கு சொல்லுகிறார். இந்த ஆசீர்வாதம் என்ற இடத்துல பாக்கியவான்கள், பாக்கியம் என்பது ஒரு மனிதன் அடைகிற அழியாமை, ஐஸ்வர்யம், தேவனுடைய ஆசீர்வாதம் என்று நாம் கொள்ளலாம். இந்த பாக்கியவான்கள் என்ற சொல்லை கிரேக்க மொழியில் மெக்காரியஸ் என்று சொல்கிறார்கள். மெக்காரியஸ் என்பது கிரேக்க நாட்டினுடைய தென்பகுதியில் இருக்கிற ஒரு குட்டி தீவு. அந்த காலத்தில் அந்த தீவுக்குள்ள ஒரு மனிதன் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். அவன் அங்கே பசியாக இருக்க மாட்டான், துஷ்ட மிருகங்கள் அவனை கொல்லாது, வியாதி அவனை அண்டாது, அவன் நிம்மதியாக மகிழ்ச்சியாக பாக்கியவானாக இருப்பான் என்ற ஒரு கருத்து நிலவியது. அதனால் இந்த மெக்காரியஸ் என்ற சொல்லையே இங்கே அவர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? பரலோகத்துக்குரிய பாக்கியவான், தேவனோடு வாழ்கிற ஒரு மனிதன் பாக்கியவான், பூமியிலும் அவன் பாக்கியவானாக இருப்பான், அவனுடைய உள்ளத்தில் அவன் பாக்கியவானாக இருப்பான், அவனுடைய சரீரத்தில் அவன் பாக்கியவானாக இருப்பான். இயேசு இந்த தத்துவத்தை, இந்த போதனையை மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். பாருங்கள், 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் 1. 4வது வசனம், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். 5வது வசனம், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். 6வது வசனம், நீதின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். 7வது வசனம், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். 8வது வசனம், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். 9வது வசனம், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். 10வது வசனம், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அதாவது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3 முதல் 10 வசனங்களில் இந்த 8 பாக்கியவான்களை குறித்து இயேசு பேசுகிறார். எல்லா வேதமானவர்களும் இதுக்கு ஒரு தலைப்பு எப்படி சொல்கிறாங்கன்னா, சர்மன் ஆன் த மவுண்ட், மலை பிரசங்கம் என்று இதை தான் சொல்கிறாங்க. சகோதரர்களே, அதில் ஒன்றும் தவறு இல்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ஒரு மலையிலிருந்து தான் இந்த நற்செய்தியை சொல்லியிருக்கிறார் என்ற தகவலை நாம் 5ஆம் அதிகாரம் ஆரம்பத்திலேயே நம்ம படிக்கிறோம். அவர் மலையின் மேல் உட்கார்ந்து தமது வாயை திறந்து அவர் உபதேசித்தார்.
இந்த கருத்தை நீங்கள் நினைத்து பார்க்கும்போது யாத்திரையாகமம் 20வது அதிகாரத்தில் மோசே தன்னுடைய கைகளில் 2 பலகைகளை ஏந்தி கொண்டு வருகிறார். அந்த பலகையில் என்ன எழுதியிருந்தது? 5 ஒரு பலகையிலும் இன்னொரு 5 மற்ற பலகையிலும், ஆக மொத்தம் 10 கட்டளைகள் அங்கே எழுதியிருந்தது. இந்த 10 கட்டளைகளும் உறுதியாக இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த கட்டளைகள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக அல்ல, எச்சரிப்பாகவும் தண்டனையாகவும் கீழ்ப்படிதலின் சட்டமாகவும் கொடுக்கப்பட்டது. இதை குறித்து நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படலாம். யாத்திரையாகமம் 20வது அதிகாரம் 2வது வசனம் பாருங்கள். பக்கம் 94 பழைய ஏற்பாடு. 1வது கட்டளை, உன் தேவனாகிய கர்த்தர் நானே. 2வது கட்டளை, என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். 3வது கட்டளை, தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. 4வது கட்டளை, ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிப்பாயாக. 5வது கட்டளை, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. 6வது கட்டளை, கொலை செய்யாதிருப்பாயாக. 7வது கட்டளை, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. 8வது கட்டளை, களவு செய்யாதிருப்பாயாக. 9வது கட்டளை, பிறருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. 10வது கட்டளை, பிறனுடைய வீட்டை இச்சையாதிருப்பாயாக. இது பழைய ஏற்பாட்டு கட்டளை. இந்த 10 கட்டளைகளுக்கும் கீழே துணை கட்டளைகள் இருக்கு. அதாவது ஒவ்வொரு கட்டளைக்கும் இப்போ எப்படி நம்ம ஒரு புத்தகத்தை வாங்கினால் பொருள் அடக்கம் என்று 10 அதிகாரங்கள் முன்னால் போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு அதிகாரத்தையும் உள்ள படிக்கும்போது அதை பற்றி விவரங்களை சொல்லியிருப்பாங்க. இப்போ உன் தேவனாகிய கடவுள் நானே அப்படின்னா அந்த கருத்து இன்னும் விவரமாக வெவ்வேறு கட்டளைகளாக விரிந்திருக்கிறது. அதாவது பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த 10 கட்டளைகளும் விரிவாக்கமாக பார்க்கும்போது அது 613 கட்டளைகளாக விரிவடைகிறதை நீங்கள் பார்க்கலாம். இந்த 613 கட்டளைகளும் 245 கட்டளைகள் கீழ்ப்படிதலாகவும் கை கொள்ள வேண்டும் என்றும், மீதி உள்ள கட்டளைகள் செய்யக்கூடாதவைகள் do not என்றும் இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். கட்டளைன்னு சொன்னாவே அதில் 2 பாகம்தான் இருக்கும், do not. ஏன்னா ஒரு கட்டளை 2 விஷயங்களை தான் நம்ம காட்டும். ஒன்று கீழ்ப்படி, அது கீழ்ப்படியாமல் போ. do and do not, அவ்வளோதான் மொத்தமே கட்டளையினுடைய 2 முகங்கள். பழைய ஏற்பாட்டு கட்டளை முதல்ல 10 கட்டளைகளாக இருந்தாலும் அதனுடைய விரிவாக்கத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது 613 சிறு சிறு கட்டளைகளாக விரிவடைந்து போவதை பார்க்கிறோம். மருத்துவமனையில் ரொம்ப வியாதியாக எலும்பும் தோலுமாக போன ஒரு மனிதன் படுத்திருந்தார். அவருக்கு சாத்துக்குடியை ஒரு நண்பர் வாங்கிட்டு வந்தார். அதை அறுத்து வியாதியாய் படுத்து கொண்டிருந்த அந்த மனிதனுடைய தாயார் சாறு பிழிஞ்சாங்க. அதை ஒரு கிளாஸில் ஊற்றுனாங்க. அந்த கிளாஸ் முழுவதும் நிறைஞ்சது. ஆனால் அதுக்காக 6 சாத்துக்குடியை அவங்க அறுத்தாங்க. தோலையும் மற்ற சக்கையும் தூக்கி போட்டுட்டு வியாதி உள்ள மகனிடத்தில் அந்த சாற்றை அவங்க கொடுத்தாங்க. இப்போது பழம்னா என்ன, ரசம்னா என்ன, ஃப்ரூட்னா என்ன, ஜூஸ்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு புரியும். அப்போது பழத்தில் தோலும் சக்கையும் நாம் சாப்பிட்றதில்ல. அது மாதிரி பழைய ஏற்பாட்டை பழமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை பிழிந்தால் ஜூஸாக எதை நீங்கள் கவனிப்பீங்க, எதை நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டால் இயேசு கிறிஸ்து இந்த 8 பாக்கியவான்கள் பட்டியலை நமக்கு கொடுக்கிறார். அதாவது the entire Old Testament become a juice, a living substance for every man on this face of the world.
உலகத்தில் வாழ்கிற எல்லா மனிதர்களுக்கும் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் முதலான 613 கட்டளைகளும் சாராக பிழியப்பட்டால் அது எவ்விதமாக இருக்குமோ அவ்விதமாக புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் சட்டமாக இருந்தது, புதிய ஏற்பாட்டில் பாக்கியமாக பேசப்படுகிறது. சட்டம் எப்பொழுதுமே மற்றவனை குற்றவாளியாக தான் மாற்றும். ஆனால் பாக்கியவான்கள் என்பது நீங்கள் எவ்வளோ பலவீனராக இருந்தாலும் அல்லது கீழ்ப்படியாமல் இருந்தாலும் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறிவிடும். ஏனென்றால் கிருபை உங்களுக்கு உண்டாகிறது. நியாயப்பிரமாணம் நீதியை வெளிப்படுத்துகிறது. கிறிஸ்துவனுடைய பிரமாணம் கிருபையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் பழைய ஏற்பாட்டை பற்றி என்று கவனிங்க. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 35 முதல் சில வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். அவர்களில் நியாய சாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி, போதகரே, நியாய பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். முதல்ல இந்த கேள்வி கேட்ட ஆள் படிக்காத ஆள் இல்லை, ஒரு சாதாரண ஆள் இல்லை, நியாயத்தை சொல்லக்கூடிய ஒரு வித்வான், ஒரு சாஸ்திரி, ஒரு தலைவன், பழைய ஏற்பாட்டு நியாய பிரமாணத்தை எடுத்து கையாளக்கூடிய மாபெரும் அறிவை உடைய ஒரு மனிதன். இந்த நியாய சாஸ்திரி என்ன கேட்கிறான்? அந்த பழைய ஏற்பாட்டு கட்டளைகளில் முதன்மையானது எது, பிரதானமானது எது, சிறப்பானது எது என்று இயேசுவை கேட்டான். ஆனால் அவனுடைய நோக்கம் என்னன்னா, இயேசு எப்படியாவது குற்றப்படுத்துவது என்பது. இயேசுவின் வாயில ஒரு தவறை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவன் கேட்டான். அதற்கு இயேசு என்ன சொன்னார்னு பாருங்க. இது மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37வது வசனம். பேனா இருந்தா நீங்க அடிகோடிட்டுக் கொள்ளுங்கள். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கட்டளை. அடுத்தது 39ஆம் வசனம் பாருங்கள். இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்திலே நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. கவனியுங்கள், இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டு கட்டளை அனைத்தையும் இரண்டே கட்டளைகளுக்குள்ள பழம் ரசமாக வார்க்கப்பட்டது போல, ஃப்ரூட் பிகம் ஜூஸ், அது மாதிரி பழைய ஏற்பாடு முழுவதையும் பாக்கியவான் என்ற ரசத்துக்குள்ள அவர் நமக்கு காண்பிக்கிறார். எல்லா கட்டளையும் சிறப்பாக 2 கட்டளைகளுக்குள்ள கொண்டு வந்துடுறார். லவ் காட், லவ் யுவர் நெய்பர். தேவனிடத்தில் அன்பு கூறு, உன் அயலான் இடத்துல அன்பு கூறு. இப்படிப்பட்ட ஒரு கட்டளையை உலகத்தில் எந்த ஒரு மதமும் எந்த ஒரு புத்தகமும் புராணமும் சட்டங்களும் போதிக்கவில்லை. கிறிஸ்தவத்தினுடைய உச்சகட்ட போதனை இதான். கிறிஸ்தவத்தில் இந்த போதனையை கேட்கிற மனிதர்கள் அசந்து போவார்கள். காரணம் என்னன்னா, எல்லா மதங்களும் வேதனைகளையும் கடினமான கீழ்ப்படிதலையும் தியாகங்களையும், அதாவது அந்த மனிதர்கள் அதற்கான உழைப்பையும் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவால் கொடுக்கப்படுகிற இந்த மார்க்கம் தேவனே உங்களுக்கு கிருபையை வழங்குவதாக காட்டுகிறது. மிக சுலபமாக பழைய ஏற்பாட்டை இயேசு சொல்கிறார். லவ் யுவர் காட், லவ் யுவர் நெய்பர். ஒரு முறை இயேசு கிறிஸ்து இப்படி போதித்து கொண்டு இருந்ததுனால அந்த மக்கள் அவர் மீது மிகவும் கோபம் கொண்டாங்க. அக்கால மக்கள் அவங்க என்ன சொல்றாங்க, பழைய ஏற்பாட்டை நீ அழிச்சிருவியா, எடுத்து போட்டுருவியா, அதை உன்னால் ஒழிக்க முடியுமா, அந்த கட்டளை மீற முடியுமா, அதை தவிர்க்க முடியுமா என்று கேட்டாங்க. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னுடைய சரீரத்தில் என்னுடைய வாழ்க்கையில் அந்த நியாயப்பிரமாணம் முழுவதையும்
என்னால் நிறைவேற்ற முடியும் என்று சொன்னார். ரோமர் 3வது அதிகாரம் 23வது வசனத்தில் படிக்கிறோம், எல்லாரும் பாவம் செய்து தேவ சாயலை இழந்து விட்டார்கள். ரோமர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் படிக்கிறோம், நியாயப்பிரமாணத்தை ஒருவரும் கை கொள்ள முடியாது, ஒருவனும் நீதிமான் இல்லை. Under the law there is no righteous. Therefore everyone committed sin and lost their righteousness. இப்படி இருக்கும்போது இயேசு என்ன சொல்கிறார்? நியாயப்பிரமாணம் முழுவதையும் என்னால் நிறைவேற்ற முடியும் என்று சொன்னார். நியாயப்பிரமாணத்தை வாங்கின மோசே முதலாக இஸ்ரவேலர்கள் யாருமே நான் 100% அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நீதிமானாக இருக்கிறேன் என்று சொல்ல முடியவில்லை. நியாயப்பிரமாணம் எல்லாரையும் குற்றத்தை காட்டக்கூடியதாக இருந்தது, தவற்றை உணர்த்தக்கூடியதாக இருந்தது, தண்டனையை அறிவிக்கக்கூடியதாக இருந்தது. இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையில் he fulfilled the entire Moses law when he died on the cross. அவர் சிலுவையில் மரித்த போது நியாயப்பிரமாணத்தினுடைய சகல கட்டளைகளையும் முற்றிலுமாக அவர் நிறைவேற்றினார். அதனால்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் கடைசியாக சொன்ன வார்த்தை இட் இஸ் ஃபினிஷ்ட். இட் இஸ் ஃபினிஷ்ட் என்ற வார்த்தைக்கு டெலஸ்டாய் என்று கிரேக்க மொழியில் சொல்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முற்றிலும் கொடுக்கப்பட்டது, முற்றிலும் நிறைவேறியது என்று அர்த்தம். இயேசு எல்லாம் முடிந்தது என்று அவர் சொல்லும்போது எதை சொல்லுகிறார்? என்னுடைய மரணம் என்று தன்னை குறித்து சொல்கிறாரா அல்லது வேறு எதையாவது சொல்கிறாரா என்று கேட்டால் இல்லை, நியாயப்பிரமாணத்தை எல்லாம் நிறைவேற்றி விட்டேன் என்று சொல்கிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17வது வசனம், நியாயப்பிரமாணத்தை யானாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். என்ன சொல்றார் கவனிச்சிங்களா? நியாயப்பிரமாணத்தையாவது தீர்க்க தரிசனங்களையாவது, I did not come to destroy the 10 commandments or the prophecies of the Old Testament. நியாயப்பிரமாணங்களையாவது தீர்க்க தரிசனங்களையாவது நான் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். கவனிங்க, பேனால் அடிக்கோட்டிடுங்கள். அழிக்கிறதுக்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். ஏசு என்ன சொன்னார் பார்த்தீங்களா? நாட் டு டிஸ்ட்ராய் பட் டு ஃபுல்ஃபில். அதாவது 10 commandments and all the prophecies of the prophets எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறவராக அவர் வந்தேன் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை அவர் சொல்லும்போது எதிர்வரும் 2 ஆண்டுகளில் அவர் சிலுவையிலே மரிக்க வேண்டியதாக இருந்தது. அதனால்தான் வந்தேன், நிறைவேற்றுகிறேன், அதாவது எதிர்காலமாக அவர் பேசுகிறார். இப்போ ஒரு மொழியில் பார்த்தீங்கன்னா புள்ளி, அரை புள்ளி, கால் புள்ளி, ஆச்சரியக்குறி, கேள்விக்குறி இதெல்லாம் இருக்கும். ஒரு எழுத்துன்னு எடுத்தோம்னா ஒரு புள்ளி வச்சு இக்காவும் ஒரு குறியிட்டு ஆ என்றும், ஒரு எழுத்துக்கு ஒரு உறுப்பு, துணை உறுப்புகளை போடுறதை நம்ம பார்க்குறோம். ஒரு கா என்ற வார்த்தைக்கு பக்கத்தில் ஒரு காலை போட்டோம்னா கான்னு மாறிடும். ஆனால் அந்த இடத்துல 2 எழுத்து இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை துணை எழுத்துன்னு சொல்லுவாங்க. இயேசு என்ன சொல்கிறாரு? பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எழுத்துக்களில் பெரிய எழுத்துக்களை மட்டும் அல்ல, துணை எழுத்துக்களை கூட நான் நிறைவேற்றும்படி வந்தேன். I came not only to fulfill the old law, but also related iotas of the law. அந்த எழுத்துகளின் உறுப்பை கூட நிறைவேற்ற வந்தேன் என்று சொல்கிறார். கவனிங்கள், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 18வது வசனம், வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ள எல்லாம் நிறைவேறும் அளவும், கவனிங்கள், பேனால் அடிக்கோடிடுங்கள், அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும், கவனிச்சிங்களா? அடுத்து பாருங்க, ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாதென்று
மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எழுத்து எழுத்தின் உறுப்பு. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? பழைய ஏற்பாடு முழுவதையும் முற்றிலுமாக நிறைவேற்றுவேன். அதில் ஒரு அடையாளம் இல்லாத அளவுக்கு, ஒரு மாசு இல்லாமல் முற்றிலுமாக நிறைவேற்றுவேன். ஒரு வெள்ளையான போர்டில் கருப்பான இங்கில் முதலிருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லாக எழுதி வச்சுருந்தாங்க. அதை துடைக்கும் போது எவ்வளோ தான் துடைத்தாலும் சில இடத்துல சின்ன சின்ன புள்ளி தெரிந்தது. கொஞ்சம் அப்படி அந்த கருப்பு இங்கு அப்படி கொஞ்சம் லேசாக தெரிஞ்சது. அப்போது ஒரு துணியினால் அதை தண்ணீரில் நனைத்து முற்றிலுமாக கார்னர் டு கார்னர் அந்த வெள்ளை போர்டை துடைக்கும் போது ஒரு சின்ன மை அடையாளம் கூட இல்லை. முழுக்க முகம் பார்க்குற கண்ணாடி போல் சுத்தமாக துடைச்சாச்சு. அதுதான் சொல்கிறாரு, பழைய ஏற்பாடு என்னுடைய வாழ்க்கையின் மூலம், மரணத்தின் மூலம் முற்றிலுமாக துடைக்கப்படும். அதில் ஒரு உறுப்பு, எழுத்தினுடைய துணை உறுப்பு கூட இருக்காது. இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிற கிறிஸ்தவ மக்கள் இன்னும் விளங்கிக் கொள்ளாமல் பழைய ஏற்பாடுனா என்ன, புதிய ஏற்பாடுனா என்னன்னு விளங்காமல் குழப்பவாதிகளாக மதத்தில் இருக்கிறத நீங்கள் இன்றைக்கும் பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டையும் நம்ம படிக்கணும், புதிய ஏற்பாட்டையும் நம்ம படிக்கணும். பழைய ஏற்பாடு நம்முடைய படிப்புக்கானது, புதிய ஏற்பாடு நம்முடைய கீழ்ப்படிதலுக்கானது. பழைய ஏற்பாடு நம்முடைய எச்சரிக்கையானது, புதிய ஏற்பாடு நம்முடைய ஆசீர்வாதத்துக்கானது. we must have the both testaments. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் எந்த சட்டத்துக்கு கீழ்ப்படியணும்னு நீங்கள் கேட்டீங்கன்னா புதிய ஏற்பாட்டுக்கு. புதிய ஏற்பாடு உங்களை கொலை செய்யாது, மாறாக உங்களை வாழ்விக்கும். புதிய ஏற்பாடு உங்களுக்கு தண்டனை கொடுக்காது, மாறாக தேவனுடைய கிருபை உங்களுக்கு தரும். அதனால்தான் கிருபையின் வசனம், பரிசுத்தாவின் ஆசீர்வாதம், ரட்சிப்பு என்பது இலவசம் என்று புதிய ஏற்பாடு நமக்கு போதிக்கிறது. பழைய ஏற்பாட்டை இஸ்ரவேலர்கள் மட்டும்தான் கை கொண்டாங்க. புதிய ஏற்பாட்டை உலகத்திற்கு எல்லா மனிதர்களும் கை கொள்ள வேண்டும். உலகத்திற்கு எல்லா மனிதர் மேலும் தேவன் கொடுத்த கட்டளையாக புதிய ஏற்பாடு இருக்கிறது. அதை நீங்கள் விளங்கிக்கணும். இப்பொழுது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், இந்த இடத்துல எழுத்தாளர் கிறிஸ்து சொன்னதை காதில் வாங்கி நான் எழுதினேன் என்று சொல்லுகிற அந்த இடத்த எப்படி நமக்கு காண்பிக்கிறார்? அவர் மலையின் மீது உட்கார்ந்திருக்கிறார், கீழே ஜனங்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் உட்கார்ந்திருக்காங்க. அவர் வாயை திறக்காம பேசினாரா? பின்னால் இருந்து அந்த சத்தம் கேட்டதா? அந்த காட்சியை கவனியுங்கள். அவர் தமது வாயை திறந்து ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார். He opened his mouth and spoke to them. இவ்வளவு அழகா அந்த காட்சி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை கவனிங்க. இங்க என்ன சொல்றாரு? ஆவியில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஒரு மனிதன் அவனுடைய ஆவில எளிமையாக, ஏழையாக இருந்தால் அவன் எப்படி கொலைக்காரனாக இருக்க முடியும்? கோபம் உள்ளவனாக இருக்க முடியும்? அக்கிரமம் செய்கிறவர்களாக இருக்க முடியும்? when you are humble in the spirit, you cannot be a murderer. நீங்கள் கொலைக்காரர்களாக இருக்க முடியாது. you cannot be a man of anger. ஆவில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஒண்ணுமே இல்லாத ஏழை, எந்த காசும் இல்லை, அவனை ஏழை நம்ம சொல்றோம். அதுபோல உன்னுடைய ஆவியில, உன் ஆத்துமாவில் கர்த்தருக்கு முன்பாக நீ ஒரு ஏழையாக இருப்பாயானால் நீ பாக்கியவான். இப்படிப்பட்ட ஆத்மாவைத்தான் பரலோகம் வரவேற்கிறது. ஏசு சொல்கிறார், ஆவியை எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அதோடு நிறுத்திட்டு அவர் போகாம பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொன்னார். அப்படியானால் நான் ஆவியிலே எளிமை உள்ளவனாக இருக்கிறதுனால
எனக்கு என்ன பயன் நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் பரலோகம் செல்வேன். புரிஞ்சுதா உங்களுக்கு? அடுத்து பாருங்க, 4வது வசனம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இந்த உலகத்தில் நாம் ஆறுதல் அடைய வேண்டும். எல்லாம் பிரச்சனை, எல்லாம் வேதனை, இரவும் பகலும் அழுது கொண்டே இருக்கிறோம், காயம் வலிக்கிறது, எல்லா கஷ்டங்களும் முளை போல குத்துகிறது, துயரமே நம்முடைய உணவாக இருக்கிறது, துயரமே வாழ்க்கையாக இருக்கு. ஆண்டவர் சொல்கிறார், நீ துயரப்பட்டால் கூட உனக்கு ஒரு ஆறுதலை நான் வைத்திருக்கிறேன். நீ எவ்வளோ பெரிய துயரத்தை அடைந்தாலும் உனக்கு நான் ஆறுதலை தருவேன் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு ஆறுதலை தரக்கூடியதாக இருக்கிறது. 3வதாக, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். எவ்வளோ பேர் மக்களை நம்ம சந்திக்கிறோம், எல்லாரும் கோபக்காரலாக இருக்காங்க. ஒரு சாந்தமான மனிதனை பார்ப்பது அபூர்வமாக இருக்கிறது. நீ சாந்தம் உள்ளவனாக இருந்தால் பூமியிலே நீண்ட நாள் இருக்கலாம். நீங்கள் ரொம்ப கோபக்காரராக இருந்தீங்கன்னா நீங்களே செத்து போவீங்க, அல்லது யாராவது உங்களை குத்தி போடுவாங்க. எல்லா ரவுடிகளும் பாருங்கள் 30 வயதில் செத்துறான். ஏன்? சாந்த குணம் இல்லை அவனுக்கு. ஆனால் நம்ம சாந்த குணம் உள்ளவர்களாக இருந்தால் நம்முடைய ஆயுள் பெருகும், நாம் பூமியில் நீண்ட நாட்கள் இருக்கலாம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். 4வதாக, நீதியின் மேலே பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இங்கே நீதி என்பது என்ன? தமிழில் அறம்னு ஒரு சொல் இருக்கு. திருக்குறள் முழுவதும் அதை நீங்கள் படிக்கலாம், இலக்கியங்களில் படிக்கலாம். அறம் என்பதும் நீதி தான். ஆனால் அறம் என்பது 2 மனிதர்களுக்குள்ள சமுதாயத்தில் இருக்கிற நீதி. அந்த அறத்தை விட மேலான ஒரு நீதி இருக்கு. அதை சொல்வதற்கு வார்த்தை நீதி என்ற பொருளாக சொல்லாக பயன்படுகிறது. அதாவது தேவனுடைய நீதி இயேசு கிறிஸ்து, தேவனுடைய நீதியாக சுவிசேஷம் இருக்கிறது. நீதியின் மேலே விருப்பம் உள்ளவர்களாக நீங்கள் இருக்கணும். நீதியின் மேலே பசி தாகம் உள்ளவர்களாக இருக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் திருப்தி அடைவீர்கள், உங்களுக்கு பதில் செய்யப்படும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. 5வதாக, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இரக்கம் என்பது மனதின் கசிவு, ஈரம், ஐயோ என்று இறங்குகிற குணம். அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு தேவன் இரக்கம் காட்டுவார். இரக்கம் உள்ளவர்களுக்கு இரக்கம் செய்யப்படும். நீ இரக்கம் காட்டினால் கடவுள் உனக்கு இரக்கம் காட்டுவார். 7வதாக, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். நம்முடைய இருதயம் சுத்தமாக இருந்தால் நாம் தேவனுடைய கோவிலாக மாறுவோம், தேவனுடைய ஆலயமாக மாறுவோம். கடவுள் வந்து அங்கே வாசம் செய்வார். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். உன்னுடைய இருதயம் பரிசுத்தமாக இருந்தால் கடவுள் அங்கே வாசமாக இருக்கிறார், நீ பாக்கியவான். 8வதாக, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அதாவது இந்த 8 லிஸ்டில் முதல்ல நம்ம படித்தோம், ஆவிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையதுன்னு சொன்னார். அதே கருத்தை நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்கிறார். இது வரைக்கும் நம்ம 8 பாக்கியவான்களை குறித்து படித்தோம். இந்த 8 லிஸ்டும் உலகத்தில் நாகரிகமாக அநாகரிகமாக, உலகத்தில் எந்த ஒரு கோணத்தில் எந்த ஒரு இடத்துல வாழ்கிற எந்த ஒரு மனிதனுக்கும் இந்த 8 பாக்கியவான்களும் அவசியமானது, தேவையானது, நியாயமானது. நீங்கள் எந்த ஒரு மதத்திலும் எந்த ஒரு வழிபாட்டிலும் எந்த விதமான ஒரு முயற்சியிலையும் பெற முடியாத ஆசீர்வாதங்களை இந்த நற்குணங்கள் உங்களுக்கு வழங்கும். பழைய ஏற்பாட்டு கால இஸ்ரவேலர்கள் 10 கட்டளைகளையும் அதை சார்ந்த 603
கட்டளைகளையும் ஒன்றாக பெற்றிருந்தாங்க. மொத்தம் 613 கட்டளைகள் அவர்கள் மத்தியில் இருந்தது. ஆனால் அவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல, அந்த ஆசீர்வாதம் கிடைக்கல, அந்த நிம்மதி கிடைக்கல, அந்த சமாதானம் கிடைக்கல, அந்த பரலோகத்துக்கு செல்லும் வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கல. இயேசு சொன்னார், பழைய ஏற்பாட்டை, அதன் எழுத்தை, அதன் உறுப்பை நான் நிறைவேற்றுவதற்காக வந்தேன். எப்படி நிறைவேற்றுகிறார்? அவருடைய மரணத்தின் வழியாக. மரணத்தின் வழியாக நிறைவேற்றுகிறவர் உங்களை என்னையும் பார்த்து என்ன சொல்லுகிறார்? நீ ஆவிலே எளிமையாயிரு, நீ துயரப்படுகிறவனாயிரு, நீ சாந்த குணம் உள்ளவனாயிரு, நீ நீதியின் மேலே பசி தாகம் உள்ளவனாயிரு, நீ இரக்கம் உள்ளவனாயிரு, நீ உன் இருதயத்தில் சுத்தம் உள்ளவனாயிரு, நீ உன்னை சமாதானம் உள்ளவனாய் மாற்று, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவனாயிரு. இந்த 8 காரியங்களும் உங்கள் வாழ்க்கையை ஆண்டு கொண்டால் நீங்கள் பாக்கியவான்கள். பரலோக ராஜ்யம் உங்களுக்குரியது. உங்கள் இருதயமே தேவன் குடியிருக்கும் கோவிலாக மாறும், ஆலயமாக மாறும். நீங்கள் தேவ பிள்ளைகளாக வாழலாம் என்று சொல்லுகிறார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, மீட் ஜீசஸ், இயேசுவை சந்திப்போம் என்ற தலைப்பின் கீழே இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த இந்த பீயாட்டிட்யூட், அதாவது பாக்கியவான்கள் என்ற வரிசையில் இன்றைக்கு ஒரு பாடத்தை நம்ம கேட்டோம். இது ஒரு முன்னுரை மாதிரி தான். நீங்கள் சரியான வகுப்பில் படிக்கணுன்னா இதையெல்லாம் படிப்பதற்கு ஒரு மாதம் ஆகும். ஆனால் சுருக்கமாக இதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருக்கேன். இதை பற்றி சிந்திங்க, உங்கள் நண்பர்களோடு பேசுங்க. பிரார்த்தனை செய்வோம். இரக்கமும் தயவும் நிறைந்த தகப்பனே, இந்த 8 பாக்கியவான்கள் பட்டியலை நாங்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டு உணர்ந்து மனம் திரும்பி அதன்படி நடக்கத்தக்கதாக எங்களை ஏவி அருளும். நாங்கள் பரலோகத்துக்குரியவர்களாக எங்களை மாற்றி அருளும். எங்கள் ஆண்டவராக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் விசுவாசமுள்ள இந்த ஜெபத்தை கேட்டருளும். பரிசுத்த நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?